வெல்கம் டு மை ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 கருவேப்பிலை, 2 தக்காளி பழம், 10 பூண்டு, 2 வரமிளகா, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். வாங்க இதெல்லாம் வச்சு நம்ம பாலக்கீரை பொரியல் பார்க்கலாம். கடாயில் வானலை வச்சு 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கி வரட்டும். இதுக்குள்ள 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தட்டை எடுத்துட்டோம். பாலக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம கிளறி விட்டு நல்லா எடுத்துக்கலாம். நம்ம பண்ண உருளைக்கிழங்கு பாலக்கீரை போட்ட பொரியல் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி ரைஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.